சிம்பா பிளாக் காமெடி மூவி ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை அரவிந்த் ஸ்ரீதர். ஸோ டாக்ஸ் ஆர் ஃபெய்த்ஃபுல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு சிம்பிள் டேர்ம் எடுத்து அதை கொஞ்சம் நாவல்ட்டியா ட்ரீட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. சிம்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை வந்து ஒரு 4-5 கேரக்டர் தான் இருக்காங்க. அந்த 5 கேரக்டர் யார் யார் அப்படின்னா பரத், பிரேம்ஜி, ஸ்வாதி தீக்ஷித், அப்புறம் கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்கு அப்பப்போ ரமணா, அப்புறம் ஒரு சில ஃபில்லர்ஸ்க்கு யூஸ் பண்றக்கூடிய கேரக்டர்ஸ். ஸோ இவங்களுக்குள்ள மட்டும்தான் நடக்குது. ஸோ ஒரு கேரக்டர் பிளே பேஸ்டான மூவியா இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள நடக்கிற 4 பிளே தான் படமே ஃபுல்லா டிராவல் ஆக போகுது அப்படின்னா ஸ்டோரி வந்து நம்ம பெருசா எக்ஸாஜரேட்டோ இல்ல பெருசா வந்து எக்ஸ்பெக்டோ பண்ண முடியாது. ஒரு சிம்பிள் டேர்ம் தான், பட் அது ஸ்கிரீன் பிளே ட்ரிவனா அவங்க எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு கேரக்டர் பிளே மூவி அப்படிங்கிறப்போ அந்த கேரக்டருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அந்த டயலாகா இருக்கட்டும், ஏதாவது ஒன்று ஆடியன்ஸோட டச் ஆகணும் இல்ல கனெக்ட் ஆகணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு எங்கேஜிங்கா இருக்கும் அந்த படம் பார்க்கறதுக்கு. இந்த படத்துலயும் எங்கேஜிங் அப்பப்போ இருக்கு, நான் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். எங்கேஜிங் ஃபேக்டர் இருக்கு, பட் அப்பப்போ நமக்கு வந்து லைட்டா ஐயோ ஒரு மாதிரி போதே அப்படின்னு சொல்லிட்டு சோம்பல முடிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் நமக்குள்ள வரும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது மெத்தட் ஆக்டிங், மாடல் ஆக்டிங் நிறைய ஆக்டிங்ல சொல்லுவாங்க. இது வந்து பிரேம்ஜி ஆக்டிங் அப்படின்னு ஒன்று தனியா வச்சுக்கலாம். பிரேம்ஜியோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்களா? ஸோ அந்த ஆக்டிங்ல அவர் வந்து ஆஸ் யூசுவல் ஸ்கோர் பண்ணிட்டு போறாரு. பட் நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களுடைய அண்ணனுடைய படத்துல அவர் பண்ற காமெடி எல்லாமே கொஞ்சம் காமிக்கல் ரிலீஃபா இருக்கும், பட் மற்ற படங்கள்ல வந்து சரியா லேண்ட் ஆகாது, இல்லைன்னா சரியா பிளேஸ் ஆகாது, ஒர்க் அவுட் ஆகாது. பட் இந்த படத்துல அது கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் யாரு அப்படின்னா மியூசிக் டைரக்டரும் டேரக்டரும். ஏன்னா விஷால் சந்திரசேகர் வந்து அவர் பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் கூட அந்த பழைய படத்தோட ரெஃபரன்ஸ்குள்ள அந்த மியூசிக்லாம் எடுத்து அந்த எஸ்எஃப்எக்ஸ்ல இதை ஆட் பண்ணி அப்படி நம்ம காட்டும் போது நமக்குள்ள தனியாவே ஒரு லாஃப்டர் வந்து வருது அப்படின்னு சொல்ல முடியும். பரத் அவரோட அந்த படத்துல அந்த கேரக்டரும் சரி, அவர் பிளே பண்ண விதமும் சரி, ஏதோ வாழ்க்கையில பெருசா இழந்துட்டோம், இதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவன் எப்படி இருப்பான், அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல தான் ஒரு லைஃப் ஸ்டைல் காட்டப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆப்டா கொஞ்சம் பிளேவும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 7-8 சீக்வன்ஸ், செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 10 சீக்வன்ஸ் வருவாங்க. மித்தபடி ஃபுல்லாவே சிம்பாவும் அதாவது பிரேம்ஜியும் பரத்தும் அவங்க 2 பேர் மட்டும்தான் ஹைலி ஃபோக்கஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இவங்க பரத்துக்கு வந்து இவங்க மேல லவ் வருது, அதுக்கு வந்து இந்த டாகா இருக்கிற அந்த சிம்பா வந்து நம்ம பிரேம்ஜி வந்து எப்படி ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கறதான் கதையே. பட் இதுல பரத்துக்கு ஏன் வந்து நாய் வந்து பிரேம்ஜியா தெரியுறாரு அப்படிங்கிறது இன்ட்ரோடக்ஷன்லயே வந்து கௌதம் மேனனோட வாய்ஸ் ஓவர் மூலமா டைரக்டர் நமக்கு புரிய வச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரேம்ஜி அவர்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆன மிர்ச்சி சிவா, ஜெய்ஏ அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சில டப்பிங் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாமே கூட நிறைய வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துருக்காங்க. அது யார் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த வாய்ஸ் ஓவர் வருதுன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு காமிக்கலா இருக்கும். அது நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ சீனு சித்தார்த் அவருடைய சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். பெருசா நிறைய மூவ்மெண்ட் ஷாட்ஸ் அது எதுவுமே வைக்காம நீட்டா அழகா பிக்சரைஸ் பண்ணியிருந்தாரு. அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிற அந்த சீக்வன்ஸ்லாம் கூட ப்ராப்பரான லைட்ஸ், கலர்ஸ், ஹைலைட்ஸ் இதெல்லாம் வச்சு ரொம்ப அழகா பிக்சரைஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் அச்சு விஜயனுடைய எடிட்டிங் வந்து படத்துக்கு ஓகே, ஏன்னா இதுக்கு மேல இதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம், பட் இருந்தாலும் இந்த ஒரு ரன்னிங் லென்த் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு பார்க்கும்போது ஓகேவா தான் இருக்குது. பட் நம்ம முன்னாடி சொன்ன லைட்டா மட்டும் அந்த ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் எங்கேஜிங்கா இல்லாம கொஞ்சம் அப்படி இப்படி போகும்போது மட்டும் ஒரு மாறு இருக்கு, என்னடா ஒரே மாதிரி போதே, ஒரு ஏத்த இறக்கம் இல்லாம ஒரே பிளாட்டா போதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும்போது மட்டும் நமக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ திஸ் மூவி இஸ் நாட் நெய்தர் வெரி குட் என்டர்டெய்னிங் நார் டிசப்பாயிண்டிங் மூவி. ஸோ அதனால இது ஒரு ஒன் டைம் என்டர்டெய்னிங் மூவி தான். கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அதாவது பேட்டை விசுவாசம்லாம் ஒரு 10 தடவை பார்த்துட்டேன் அப்படின்னா வேற ஏதாவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை போய் பார்க்கலாம். ஸோ ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட் அதை நம்ம அழகாவே பிரசன்ட் பண்ணியிருக்காரு அரவிந்த் ஸ்ரீதர். ஸோ அந்த வகையில் அவருக்கு வந்து ஒரு பாராட்டுகள். இந்த படத்துக்கு எங்களோட ரிவ்யூ டீம் தரக்கூடிய ஸ்கோர் வந்து அவுட் ஆஃப் 5க்கு 2.5. இந்த படம் நீங்க பார்த்துட்டீங்களா, பார்க்க போறீங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்ஸ் எல்லாத்தையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்தினுடைய டீடைல்டான ரிவ்யூ நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்களுடைய அஃபிஷியலான வெப்சைட்ல நாங்க போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான லிங்கையும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் வெல் அஸ் இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ் நான் பேஸ்ட் பண்றேன், நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெட் டிவி ஃபார் யூ 7.7 lakhs சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். அது வந்து 1 மில்லியனா வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.